श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. போன ஸ்லோகத்துல சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்ட்டு நாதமணிகள் அனுகிரகிச்சதை பத்தி விசாரம் பண்ணி அது சாதிச்சிருந்தார். ஆக எதுவுமே எந்த ஞானமும் நம்ம சித்தாந்தத்துல யதார்த்தமா தான் இருக்கும், அயதார்த்தம்னே ஒண்ணும் கிடையாது. அதுக்கு காரணம் எப்படின்னாக்க ஸ்ருதி வேதம் சொல்றது. வேதம் என்ன சொல்லிடுச்சுன்னா பஞ்சீகரண பிரக்கிரியை சொல்லிடுச்சது. அதனால இந்த கிரமத்துல போகணும். அந்த மாதிரி யுக்தியும் இருக்கு. ஒரு வஸ்துவனுடைய அம்சம் இன்னொரு வஸ்துவில இருக்கு. அதெல்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்க எல்லா ஞானமும் யதார்த்தம் அப்படின்றத சொல்லி முடிச்சார். அதுலயே காணல் நீர் அது உண்மையா பொய்யா அப்படின்னா, காணல் நீர் கூட தேஜோ மகாபூதத்துல அந்த ஜலத்தினுடைய அவயம் இருக்கு, அதனால அப்படி தெரியுது அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால எந்த இதுவும் தோஷம் இல்லை. அதுலயும் அக்கியாதியதான் பிரதானமா ஏத்துட்டு இருக்க பாஷ்யக்காரர். அக்கியாதின்றது பிராபாகர மீமாம்சகன் அங்கீகரிச்சது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுவாரஸ்யம் அந்நியதாக்கியாதோ அக்கியாதோ லாகவம் ஸ்திரம் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கோம். இப்போ ஒருத்தன் அந்த கொடியில இருக்கிற ஒரு வஸ்துவை பார்க்கலாம், இதம் ரஜதம் அப்படின்னு தோணித்து. இப்ப இதம்ன்றதுனால எது கிரகிக்கப்படுகிறது, ரஜதம்ன்றதுனால எது கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி வந்தது. முதல்ல இதம் அப்படின்றதுனால ஆதாரமான ஒரு வஸ்து, ஆதாரமான வஸ்து அங்க கிரகிக்கப்பட்டது. அப்புறம் ரஜதம் அப்படின்றதுனால அது விசேஷணமா இருக்குது. அது எப்படி அப்படின்னா அது ஸ்மரணம், கிழிஞ்சதுதான் அங்க இருக்கு. கிழிஞ்சல இதம் அப்படின்னு அவன் கிரகிச்சுட்டான். ஆனால் அது கிழிஞ்சன்னு தெரியல, வேற என்ன தெரிஞ்சது, அங்க வெளுப்பா இருக்காது, கிழிஞ்சலும் வெள்ளையா இருக்கு, வெள்ளியும் வெள்ளையா இருக்கு. அதனால இவனுக்கு வெள்ளி ஞாபகம் வந்துருச்சு, ஸ்மிருதி ஸ்மரணம். ஆனால் இதம்ன்றதுனால கிரகிக்கப்பட்ட ஞானம் என்ன, ரஜதம் அப்படின்றதுனால ஸ்மரிக்கப்பட்ட ஞானம் என்ன, இந்த ரெண்டு ஞானத்துக்கும் பேதம் தெரியல. பேதம் தெரியாததுனால அவன் போய் எடுக்க பார்க்கிறான், பிரவர்த்தி வந்தது. பேதம் தெரியல, அதனால அவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால இதே போறோம். இதுக்கு மேல நீ ரஜதம்னு அவனுக்கு தெரியுது, இதம்னு தனியா ரஜதம்னு தனியா தெரியுதுன்னு ஏன் நீ சொல்லணும்? ரெண்டுத்துக்கும் பேதமே கிரகிக்க வேண்டாம். இதான் சுவாரஸ்யம், லாகவம். இது ரெண்டு நிலைதான். அதுல முதல்ல இதம் அப்படின்னு கிரகணம், ரெண்டாவது ரஜதம்னு ஸ்மரணம். இதனால பேத அக்கிரகணம், பேதமானது கிரகிக்கப்படலை, அதனாலேயே இவன் பிரவர்த்திக்கிறான். அப்ப பேத அஜானத்தினால்தான் பிரவர்த்தி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுடுறது. வேத அஜானத்தினாலேயே பிரவருத்தி வந்துருச்சுனாக்க அதுக்கு மேல அந்நியதாக்கியாதின்னு ஒண்ணு ஏன் ஒத்துக்கணும்? அந்நியதா பானம்னுட்டு வேதம் கிரகிக்கப்பட்டால்தான் ரஜதம்னு ஞானம் வரும். ஏன்னா இதம் அப்படின்றதுனால முன்னாடி இருக்கிற வஸ்து, ரஜதம்ன்றதுனால ஸ்மரிக்கப்பட்ட வஸ்து, இது ரெண்டுத்துக்கும் பேதம் தெரிஞ்சாதான் ரஜதம்னு அந்நிதாவா வரும். ஒரு வஸ்து வேற வஸ்துவா தெரியறது அப்படின்னு வரும். அது மூணாவது நிலைக்கு நீ போகணும். இந்த ரெண்டு நிலையினாலேயே நமக்கு வந்துடுறதே, எதுக்கு மூணாவது நிலைக்கு போகணும் அப்படின்னுட்டு பிரபாகர மீமாம்சகன் அக்கியாதிவாதத்துல சொல்லிட்டு போயிட்டான். அத எம்பெருமானார் ஒத்துக்கிறாரு. எம்பெருமானார் ஒத்துக்கும் பொழுது இது யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னது, அதுல கூட இந்த அவயவங்கள் பஞ்சீகரண பிரக்கிரியினால அவயவங்கள் இருக்கிறதுனால தான் அப்படின்னு அது ஸ்ருதி சொன்னது. அதனாலதான் நாங்க சொன்ன முடியும், சோமடத்தை கிடைக்கல என்ன பூதிகளத்தை எடுத்துக்கோ,
ஏன் சோமாவயவ சத்பாவா, சோமத்தினுடைய அவயவமானது புதிகலதையில இருக்குது, அதனால அதை எடுத்துக்கோ அப்படின்றதுனால அதை கொண்டு சொல்லிட்டு இந்த யதார்த்த கியாதிய இந்த எல்லா வஸ்துவையும் எல்லா வஸ்துவனுடைய அம்சமும் இருக்கு, அதை கொண்டு யதார்த்த கியாதின்னு பாஷ்யக்காரன் சாய்த்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேல இவன் நையாயிகள் பாட்ட மீமாம்சகள்லாம் ஒரு கேள்வி கேட்கிறான். நீ ஒருத்தனுக்கு வேத அஜானத்தினால்தான் பிரவருத்தி வந்தது அப்படின்னு நீ சொன்ன. அத மாதிரி ஒருத்தனுக்கு நிவர்த்தி ஏன் வருது? ஒருத்தனுக்கு வெள்ளி வேணும், வெள்ளி வஸ்து வேணும், கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சுட்டான், வெள்ளி வேணும், அங்க போய் கிட்ட போய் பார்த்தானாக்கா வெள்ளி இதோ படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு எடுத்துக்க போனான். ஆனால் அது வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சுடுச்சு. இவ திருப்பி போடுங்க, வெள்ளிய பார்த்துட்டு ஒருத்தனுக்கு கிழிஞ்சல் அப்படின்னு ஞானம் வருது, வெள்ளிய பார்த்துட்டு கிழிஞ்சல்னு ஞானம் வந்ததுன்னாக்க அப்போ வெள்ளிதான் இருக்கு. அவனுக்கு ஏன் நிவர்த்தி வந்தது? நிவர்த்தி ஏன் வந்தது? எப்படி வந்தது நிவர்த்தி? அவன் அந்த கிழிஞ்சலா தெரிஞ்சுட்டான். கிழிஞ்சலா தெரிஞ்சுட்டான்னாக்கா கிழிஞ்சலா தெரிஞ்சுதானே உள்ள வந்தான். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அங்க கிழிஞ்சல் இப்ப ரஜதம்னு நீ தெரிஞ்சுக்கல, இடம் வேற ரஜதம் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கல, அதனால பிரவருத்தின்னு சொன்னேன். ஆனா இங்கேயோ எப்படி வருதுன்னாக்கா கிழிஞ்சல்னு தெரிஞ்சுடவேதான் இது வேண்டாம், எனக்கு வெள்ளிதான் வேணும், இங்க கிழிஞ்சல் இருக்குது, அது வேண்டாம்னு இவன் நிவர்த்திக்கிறான். இப்ப பிரவர்த்திக்கும் பொழுது வேத அஜ்ஞானம் சொன்னீங்க, நிவர்த்திக்கும் பொழுது வேத அஜ்ஞானம் இல்லையே, வேதம் வந்துருச்சு. ஏன்னா அங்கதாவா தெரிஞ்சுட்டான், கிழிஞ்சல்னு தெரிஞ்சுன்றவைதான் அவன் என்ன பண்ணான்னாக்கா இது கிழிஞ்சல், எனக்கு வெள்ளிதான் வேண்டும், வேணான்னு நிவர்த்தி வருது. அப்போ அந்த இடத்துல நீ என்ன சொல்ல போற? அன்னிதாக்கியாச்சு சொல்லுவியா, அக்கியாச்சு சொல்லுவியா? அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு அவ கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்லி ஆகும். ரஜதார்த்திக்கு பிரவೃತ್ತಿ ஒத்துண்ட, அது எதனாலன்னா பேத அஜ்ஞானத்தினால. பரஸ்பர பேதம், கிரகணம் ஸ்மரணம், இது ரெண்டுத்துக்கும் நீ பேதத்தை கிரகிக்கல, அதனால பிரவೃತ್ತಿ வந்தது, ரஜதம் தான் இது அப்படின்னு எடுத்துக்கணும்னுட்டு. நீ அப்ப என்ன சொல்லிட்ட? அங்க ரஜத ஞானம் இல்லை, அல்லது இதம் ரஜதம் அப்படின்றதுனால பேத ஞானம் இல்லைன்னு சொல்லியிருக்க நீ. ஆனால் இங்க இருக்குதே சுக்தி பிரமஸ்தலத்துல அபேதமே தெரியல, அதனால ரஜத அபேதம் அது இல்லாத, ரஜத அபேத பிரதீதி இல்லாததுனால நிவர்த்தி எப்படி வந்தது? அங்கேயும் பேத ஞானம் இல்லையே உனக்கு, அங்கேயும் பேத ஞானம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லிட்டாக்க வேத ஞானம் கிரகிக்கப்படலன்னு சொல்லணும். சொல்லிட்டியானாக்க இவன் ஏன் நிவர்த்திக்கிறான்? அதுலயும் பிரவர்த்திக்க வேண்டியது தானே. ஏன்னா அவனுக்கு கிழிஞ்சல் ஞானம் இல்லையே இப்போ, ஆனா நிவர்த்தி எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதனால இதம் ரஜதம்னு ஒரு ஞானம் இல்லை உனக்கு, நீ பேத ஞானமே இல்லைன்னு, அப்ப பிரவೃತ್ತಿயே வேண்டாம், நிவர்த்தியே வேண்டாம். அதனால என்ன வரணும்? பிரவர்த்தகமான ஞானம் எது அப்படின்னா, எனக்கு இது இஷ்டம், எனக்கு வெள்ளி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பிரவர்த்தகமா இருக்கும், போய் எடுத்துன்னு தோணும். அதே இந்த வெள்ளி இல்லை, இது எனக்கு நான் விரும்புகிறது வெள்ளியதான், ஆனால் வெள்ளி இல்லை, நான் என்ன பார்த்துட்டேன்? கிழிஞ்சலதான் பார்த்துட்டேன், எனக்கு அது அனிஷ்டம் தானே. அதனால அந்த அனிஷ்டத்துவ ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது நிவர்த்தகம், நிவர்த்திக்கு காரணம். நான் பிரவர்த்திக்கல, நான் பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு இஷ்டமானது வெள்ளி, அதனால வெள்ளின்னு ஞானம் வந்துருக்கு. அப்ப பேத ஞானம் இருக்கு. பேத ஞானம் இருந்ததுன்னா அன்னிதாக்கியாது இருக்கு.
அப்ப மூன்றாவது நிலையை ஒத்துக்கணும். அதே மாதிரி கிழிஞ்சல் ஞானம் வந்துருத்தோ, அங்கேயும் பேத ஞானம் வந்துருத்தோ. அதனால நிவர்த்தகம் அதுதான். அதனாலதான் எனக்கு பிடிக்காதது. கிழிஞ்சல நான் என்ன பண்ண முடியும் வச்சுட்டு, நான் வெள்ளிதான் வச்சுட்டு நான் பாத்திரம் பண்ணணும். அதனால எனக்கு அந்நிதாக்கியாதி தான் இங்க வருது, அக்கியாதிங்கிறது கிடையாது அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிற, இங்க பாரு, பிரவருத்தியோ நிவர்த்தியோ ரெண்டுமே பேத அக்கிரகணம் தான். காரணம், வேத ஞானம் இருக்கே அது கிரகிக்கப்படல. வேத ஞானமானது நம்மளால கிரகிக்கப்படல. அதனாலதான் இது பிரவருத்தியும் வரல, நிவர்த்தியும் வரல. என்ன அப்படின்னா, இஷ்டம் இது இஷ்டம் இது அப்படின்னுட்டு எனக்கு வேத ஞானம் அது கிரகிக்கப்படல. கிழிஞ்சல் கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு ஞானம் வரச்சு, எனக்கு பிடிச்சது எது வெள்ளிதான், ஆனால் அது கிழிஞ்சது தான் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இஷ்டமான எதுவோ அதனுடைய பேதம் அங்க கிரகிக்கப்படல. இதம் அதுதான் இடத்துல எனக்கு பிடிச்ச வெள்ளி அது அங்க இல்ல, பிடிக்காத கிழிஞ்சல் தான் இருக்கு. ஆனா அந்த பேதம் எனக்கு தெரியல, அதனால பிரவருத்தி வந்தது. அத மாதிரி வெள்ளியில கிழிஞ்சல்ல ஞானம் வரும் பொழுது இயம் சுக்திஹி அப்படின்னு ஞானம் வந்தது. அப்பொழுது அந்த மாதிரி ஞானம் வரும் பொழுது இவனுக்கு என்ன இருக்கு, அனிஷ்டம் அனிஷ்ட பேதமானது கிரகிக்கப்படல, அனிஷ்டமான பேதம் கிரகிக்கப்படல. அதனால இவனுக்கு என்ன எடுத்து நிவர்த்தி வந்திருக்கு. இஷ்ட பேத அக்கிரகணம், அனிஷ்ட பேத அக்கிரகணம். எனக்கு இஷ்டம் எதுவோ அதுல பேதம் கிரகிக்கப்படல, பேதம் கிரகிக்கப்படல. இது கிழிஞ்சல் எனக்கு தெரிஞ்சாதான் நான் பிரவர்த்திக்காம இருப்பேன். அது எனக்கு வரல, கிழிஞ்சல் எனக்கு ஞானம் வரல, அதனால நான் பிரவர்த்திச்சேன். அதனால அங்கேயும் பேத ஞானம் இல்லை, வேத அக்கிரகணம் தான் இருக்கு. அந்த மாதிரி இங்க நிவர்த்தி ஞானத்துல கூட எனக்கு ஞானம் வரல. வெள்ளி எனக்கு இஷ்டம் அப்படின்னு இருந்தா கூட இஷ்டமான வெள்ளி அங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால இஷ்ட பேத அக்கிரகணம், அனிஷ்ட பேத அக்கிரகணம், இஷ்ட பேத அக்கிரகணம், இது ரெண்டு தான் இந்த இடத்துல காரணம். அதனால பிரவருத்தியோ நிவர்த்தியோ ரெண்டுமே இந்த பேத அக்கிரகணம் தான் மூல காரணம். அதனால இஷ்ட பேத அக்கிரகணம் பிரவருத்தியில, அனிஷ்ட பேத அக்கிரகணம் நிவர்த்தியில. அதனால வெறும் நீ சொன்னது என்னது, இது இஷ்டம் அப்படின்னு ஞானம் தான் பிரவருத்தியில, இது அனிஷ்டம் அப்படின்ற ஞானம் தான் நிவர்த்தியில நீ சொன்ன. நான் அதெல்லாம் சொல்லல. இஷ்டம்னு இருக்கு பாருங்க, அதனுடைய பேதம் தெரியல எனக்கு. அனிஷ்டம் எது இருக்கோ அதனுடைய பேதம் எனக்கு தெரியல. அதனால எனக்கு பிரவருத்தியோ நிவர்த்தியோ வருது. இதுதான். அது கூட எப்படி அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். அதிஷ்டானம்னா கிழிஞ்சல் அதிஷ்டானமா இருக்கு, ஆதாரம் அர்த்தம், ஆதாரமா இருக்கு. அதுல இது சுக்தியா கிழிஞ்சலா, அல்ல சில பேர் சிப்பின்ற, சில பேர் கிழிஞ்சல் அப்படிங்கிற, ஏதோ ஒண்ணு வெளுப்பா இருக்கிற வஸ்து. அந்த கிழிஞ்சல்ல நமக்கு விசேஷமான ஆகாரம், அது என்னது அப்படின்னா இது கிழிஞ்சல். அந்த கிழிஞ்சல் தன்மை இருக்கு பாருங்க, அந்த ஆகாரமானது நமக்கு தெரியல. வேற என்ன தெரிஞ்சது, வெளுப்பா இருக்கு. கிழிஞ்சலை பார்த்தாலும் வெளுப்பா இருக்கு, வெள்ளிய பார்த்தாலும் வெளுப்பா இருக்கு. வெளுப்பு தான் தெரியுதே தவிர்த்து இது கிழிஞ்சல் இது வெள்ளி அப்படின்ற ஞானம் வரல, அந்த பேதம் தெரியல. அதனால என்ன எடுத்து, அதுக்கு சமமான வஸ்து நம்மளே பாக்குறோம். உலகத்துல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் எதிர வரா, அவர் என்ன எத்தனையோ பேரு கூத்தப்பாக்கம் கோவிந்தன் ரங்கநாதன் அவ தமை கோவிந்தன் இருக்கார்.
நான் வந்து எங்கேயாவது போயிருந்தேன்னா சரி தேவஸ்தானத்துல இருக்கிறா என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணுவா. என்னன்னாக்கா கோவிந்தராஜன் சார் கதா மீனும் அப்படின்னுவா. லேது நான் ஃப்ரெண்ட் ஆயினேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு தான் அவன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். இப்ப இது ஏன் இந்த அஜ்ஞானம் வந்தது அப்படின்னாக்கா என்னுடைய இதுல ஆகாரத்துல கோவிந்தராஜனுடைய சாதிருஷ்யம் சில அவயவங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்தா கோவிந்த மாதிரி நாராயணன் தெரியறான் அப்படின்னுட்டு அதனால சதிருஷமான இன்னொரு வஸ்துவில இத மாதிரி ஒரு ஞானம் வந்துடுறது. அது காரணம் கூட என்ன, அந்த பாஸ்வரம் இப்படியே பிரகாசிக்கக்கூடிய வெளுப்பு வெண்மை அதுதான் அந்த இடத்துல வருது. அதனால இது ரஜதம் அப்படின்னு நினைச்சுட்டு பிரவர்த்திக்கிறான். ரஜதத்தை பார்த்துட்டு இது கிழிஞ்சல் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் நிவர்த்தி அடிச்சுடுறான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதனால இதுவே போருமே, வேத அக்கிரகணமே போருமே. இதுதான் நாங்க வந்து சுவாரஸ்யம் அந்நிதாக்கியாதோ அக்கியாதோ லாகவம் ஸ்திதம். நீங்க அது பாஷகாரத்துல சொல்லிட்டார் ஸ்ரீபாஷ்யத்துல அந்ததோகத்வா கியாத்தியந்தரவாதினாம் அந்ததோகத்வா அப்படின்னு சொல்லி எல்லா அந்நிதா ஞானம் தான் ஆசிரியக்கணும். நீங்க வந்து கிழிஞ்சல வெள்ளியா பாக்குறதோ வெள்ளிய கிழிஞ்சலா பாக்குறதோ எல்லாம் அந்நிதாக்கியாதிதான், எல்லாம் அந்நிதாக்கியாதிதான். அது அந்நிதாபானன்றது உண்மை. அந்த காரணம் சொல்லச்சேதான், காரணம் உபாதனம் பண்ணச்சே விளக்கம் கொடுக்கச்சேதான் இந்த இடத்துல பரஸ்பரம் பேதம் வருது. அதனால அந்நிதாக்கியானம் இருக்கு. அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னா நீ 3 நிலை சொல்றேன், நான் 2 நிலை சொல்றேன். 2 நிலையை வச்சுட்டு பார்க்கச்ச லாகவம், 3 நிலையை வச்சுன்னு சொல்லச்ச கௌரவம் வருது. அதனால கௌரவமான பட்சத்தை காட்டிலும் லாகவமான பட்சம்தான் சரியானது. அதனால அக்கியாதி தான் இங்க இருக்கு. ஆக ஒரு வருஷம் சொல்றாரு சுவாமி சத்யநானந்தா, அதிஷ்டானம் தெரியறது இதம், இந்த வஸ்துவை பார்க்கச்ச இது அப்படின்னு தெரியறது பாருங்க, அதுதான் ஆதாரமான வஸ்து. அந்த முதல்ல அந்த ஞானம் வந்தது. அதன் பிறகு விசேஷமான ஆகாரம்ன்றது தெரியல. விசேஷமான ஆகாரம் இது கிழிஞ்சல் தான், இது வெள்ளிதான் அப்படின்னு தெரியல. அதனால அத மாதிரி தெரியாததுனால வெளுப்பா பிரகாசிக்கிறது அது ஒன்றுதான் தெரியறது. அதை பார்த்த உடனே இன்னொரு வஸ்துவை ஸ்மரிச்சிடுறான். எப்படி ஞாபகத்துல வர்றதுனால அந்த நான் ஸ்மரிக்கிறேன், ஸ்மரிக்கிறது தான் வெள்ளியா தெரியறது அப்படிங்கிற பேதம் இல்லை அவனுக்கு, விசேஷமானது கிரகிக்கப்படல. அதனால இது அக்கியாதின்னு ஒத்துள்ளாமே. அதனால ஒரு கிழிஞ்சல் அதுல வந்து நீ கிழிஞ்சல கிரகிக்கல, வேற என்ன நீ இப்ப கிரகிச்ச, வெளுப்பா இருக்கு பிரகாசமா இருக்கு அதுதான் பிரத்யக்ஷமா இருக்கு. அது கிழிஞ்சலா பிரத்யக்ஷமா ரஜதமா பிரத்யக்ஷமான்னு தான் இங்க விசாரணை. அதுல சாதிருஷ்யம் ஒப்புமை, அந்த ஒப்புமையை வச்சு பார்த்தோம்னாக்க ரஜத ஸ்மரணம் வந்துடுறது. அதனால இது வந்து ஸ்மிருதித்துவம் தெரியல, அது தெரியல. நான் ஸ்மரிக்கிறேன்னே எனக்கு தெரியாது, நான் ஞாபகம் தான் வருது எனக்குன்னு தெரியாது. நான் என்ன நினைச்சுட்டு வருவேன், நேரம் நான் ரஜதத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சுட்டு வருவேன். ஆக ஆதார வஸ்து கிழிஞ்சல், அதுல ஆரோபிக்கப்பட்ட வஸ்து ரஜதம், இந்த ரெண்டுமே ஒரே ஞானம்தான் அப்படின்னு நமக்கு வருது. அதான் பேத அக்கிரகணம். ஒரே ஞானம், கிரகணம் ஸ்மரணம். கிரகணம்னா அனுபவிக்கிறது, நேர பார்க்கறது. இதன்றது அந்த வஸ்துவ நேரம் நான் பாக்குறேன், அதனால அது பிரத்யக்ஷ ஞானம் அனுபவம் கிரகணம். ரஜதம் அப்படின்றது ஆரோபிக்கப்பட்டது, அது ஸ்மிருதியினால வருது. இப்போ கிரகணம் ஸ்மரணம் அப்படின்னுட்டு ரெண்டுமே ஒரே ஞானமா நமக்கு தெரிஞ்சுடுச்சு. ஒரு நிஜமாவே ஒரு ரஜதத்தை பார்த்தேன், வெள்ளியை பார்த்தேன், இது வெள்ளி அப்படின்னே எனக்கு ஞானம் வந்து, அப்போ ரெண்டும் ஒரே ஞானம் தான், ரெண்டுமே கிரகணம் பிரத்யக்ஷம் தான், அனுபவம் தான். அதனால அந்த இடத்துல விரோதம் இல்லை, அதை எடுத்துக்கிறேன், நான் உபயோகப்படுத்திக்கிறேன்.
அதே இதெல்லாம் இருக்கு பாருங்க. கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மாத்திரம் ஸ்மரண ஞானம் வரல. இது ஸ்மிருதி, இதன்றதுனால பிரத்யக்ஷம், ரஜதன்றதுனால ஸ்மிருதி அப்படின்னு எனக்கு வரல. அந்த ரெண்டுத்துக்கும் பேதம் வராம ஒரே ஞானம் மாதிரி தெரியுது, ஒரே ஞானம் மாதிரி தெரியுது. அதனாலதான் இந்த இடத்துல பிரவೃತ್ತಿ வந்தது. அதே மாதிரி இப்போ அவ என்ன கேள்வி கேட்கிறா, நீ என்ன கேட்டப்போ உண்மையான ரஜதம், உண்மையான ரஜதத்தை பார்த்துட்டு இது கிழிஞ்சல் அப்படின்னு ஞானம் வருதே, அந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னா அனிஷ்டம். எது எனக்கு பிடிக்காது? கிழிஞ்சல்ன்றது பிடிக்காது, பிடிச்சது வெள்ளி. ஆனா இயம் சுக்தி அப்படின்னு ஞானம் வரைச்ச அந்த சமயத்துல நாங்க பிரவೃத்திய எதுல பிரவೃத்தி எடுக்காம இருக்கிறதுல பிரவೃத்தி. எனக்கு வெள்ளி வேண்டாம், வெள்ளி வேணும், ஆனா கிழிஞ்சல் வேண்டாமே. வெள்ளியை பார்த்துட்டு கிழிஞ்சல் ஞானம் வந்தது என்ன, இது வேண்டாம் அப்படின்னு நான் விலகிறேன். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு சந்தேகம் வந்துடுறது, நமக்கு சந்தேகம் வந்துடுறது. சந்தேகம்னா அஜ்ஞானம். அதனால நம்ம பிரவர்த்திக்கல, இது கிழிஞ்சல் தான், கிழிஞ்சல் நமக்கு தேவையில்லை. அதனால அங்க அனிஷ்டமான கிழிஞ்சல் அதனுடைய பேதமானது கிரகிக்கப்படல வெள்ளியில. அதனாலதான் நிவர்த்தி வருது. சரி, அதுக்கு மேல அவ என்ன கேட்கிறா, நீ சொல்றது ஒத்துக்கிறோம், ஆனா இப்ப அப்பயே முதல்லயே சொன்னோம், இது கிழிஞ்சல் அப்படின்னு வெள்ளியை பத்தி ஞானம் வரச்ச இது கிழிஞ்சல் தானே தெரியுது. அப்ப கிழிஞ்சல்னு பேதம் இது தெரியவேதான் இவன் பிரவர்த்திக்கல நாங்க சொன்னமே, பிரவர்த்திக்கல நாங்க சொன்னமே. அதற்கு என்ன காரணம்? இது கிழிஞ்சல் அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப பேத ஞானம் தான் வந்திருக்குது, அபேத ஞானம் வரலையே. அதனால நீங்க எப்படி இதை கல்பிப்பீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது பிரதிபந்தியினால இது பண்ற. அதை முன்னாடியும் பின்னாடியும் சொல்ல போறேன். பிரவர்த்தி நிவர்த்தி அப்படின்னுட்டு விவகார வியவஸ்தை இருக்கு லோகத்துல. பிரவர்த்தி நிவர்த்தின்றது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா பிரவர்த்தி இருக்கும், எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்க நிவர்த்தி இருக்கும். இந்த விவகார விஷயம் எப்படி வியவஸ்தை வருது அப்படின்னாக்க அந்தந்த வஸ்துவை பார்க்கணும் பாருங்க, அந்தந்த வஸ்துவை பார்க்கச்சு அதுக்கு அனுகுணமானதுதான் இதெல்லாம் வருது. எனக்கு எது பிடிக்கும்? வெள்ளி பிடிக்கும், வெள்ளி பிடிக்கும். அந்த வெள்ளி கிழிஞ்சல் அப்படின்றது பேத ஞானம் இல்லை. அதனால வஸ்துவனுடைய இதுதான், வஸ்துவனுடைய இதுவா போயிடுவே எனக்கு இது தெரியல, வேணும் தெரியாததுனால பிரவர்த்தி வந்தது. அதே மாதிரி கிழிஞ்சல் வெள்ளி அப்படின்னு வரைச்ச, அதாவது இயம் சுக்தி இது கிழிஞ்சல் அப்படின்னு வரைச்ச இதுன்றது தெரியறது, கிழிஞ்சல்ன்றது தெரியறது. ஆனால் இதுன்றது பிரத்யக்ஷம். அப்ப ரஜதத்துவம் தெரியல, கிழிஞ்சல் ஒன்றிதான் தெரிஞ்சது. அது ஸ்மரணம், அங்கேயே வெளுப்பா இருக்கு, பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரியுது. அது எதனால காரணம்? அந்தந்த வஸ்துனுடைய சுரூப சுபாவங்கள் தான். அதுதான் இந்த மூல காரணம். அதை வச்சுட்டுதான் இங்க நாங்க சொல்றோம். அப்படி பார்த்தாக்கா நீ சொல்ற எல்லாத்தையும் கல்பனை பண்ணணுமே. இப்போ எல்லாமே பேத அக்ரஹணம் கல்பிக்கணுமே, கல்பிக்கணுமே அப்படின்னு வரைச்ச விரோதம் வந்துருமே. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு அவ ஒரு கேள்வி கேட்கிறா. இப்ப விஷயம் கொஞ்சம் கிளிஷ்டமானதுதான். எல்லாமே எல்லாமே அஜ்ஞானம்தான். இது வெள்ளி, இது கிழிஞ்சல் அப்படின்றது எல்லாமே ரெண்டு பேர் பட்சத்திலையும் அஜ்ஞானம் தான். ரெண்டு பேர் பட்சத்திலையும் அதுல வேற ஒரு வஸ்து இன்னொன்னா தெரியுதுன்றதுதான். அதுல காரணம் தான் இப்ப விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த காரணம் என்னது அப்படின்னு கற்பிக்கச்ச நீ பேத அக்ரஹணம் உன்னை கற்பிக்கணுமே. அதனால அந்த கற்பனை விரோதம் வருமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது.
அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, கல்பனன்றது ரெண்டு பேர் பட்சத்திலையும் சமானமா இருக்கு. நீயும் கல்பிக்கணும், நானும் கல்பிக்கணும். இப்போ கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளியோ, வெள்ளிய பார்த்துட்டு கிழிஞ்சலோ, ரெண்டு இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்துருச்சு. அது ஸ்மரணம் கிரகணம். அதை நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அது பரியந்தம் ரெண்டு பேரும் அங்கீகரிச்சுட்டோம். இப்ப நீ என்ன கேட்கிற, பிரவருத்தி ஸ்தலத்துல எது காரணம், நிவர்த்தி ஸ்தலத்துல எது காரணம்? அப்போ இஷ்டமான வஸ்துன்னு ஞானம் வந்தா பிரவருத்தி, அனிஷ்டமான வஸ்துன்னு ஞானம் வந்தா நிவர்த்தி அப்படின்னு நீ சொல்ற. இஷ்டத்துவ ஞானம், அனிஷ்டத்துவ ஞானம், பிரவர்த்தகம் நிவர்த்தகம் அப்படின்னு நீ சொன்ன. இப்போ நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா இல்லையோ, இப்ப இஷ்டத்துவ ஞானம்னு நீ சொன்ன பாரு, அது மூன்றாவது நிலையா இருக்கு. மூன்றாவது நிலை. முதல் நிலை இதம், இரண்டாவது நிலை ரஜதம். இதே முடிஞ்சு போச்சு. ஒண்ணு கிரகணம், ஒண்ணு ஸ்மரணம். அதனாலேயும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நீயும் அது மாதிரி ரெண்டுத்தையும் ஒத்துதான் ஆகணும். நான் சொன்னது நீ ஒத்துன்னு இருக்க. இப்ப மூணாவது நிலைதான் இந்த ரஜதமானது எனக்கு இஷ்டமானது, அதுக்கோசரம் நான் பிரவர்த்திக்கிறேன். இந்த கிளிஞ்சலானது எனக்கு அனிஷ்டமானது, அதனால நான் பிரவர்த்திக்கல அப்படின்னு நீ மூணாவது நிலையை ஒண்ணு கல்பிக்கணும். அப்படி நீ கல்பிக்கிற, நாங்க அந்த கல்பனையே வேண்டாமேன்றோம். கிரகணம் ஸ்மரணம் அதனுடைய பேத அக்கிரகணம், அதனாலே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால உன் மதத்துல இந்த சாமகிரி இருக்கு பாருங்க, கிரகணம் ஸ்மரணம்னு ஒரு சாமகிரி, அதற்காட்டிலும் வேறுபட்ட விசிஷ்ட ஞானம்னு ஒண்ணு கல்பிக்கிற. கீழே இருக்கிற வஸ்து, பின்னாடி இருக்கிற வஸ்து, அந்த வஸ்துல ரஜதத்துவம் அப்படின்னு விசிஷ்ட ஞானம்னு அவ சொல்றா அன்னிதாக்கியாதியில. அந்த விசிஷ்ட ஞானத்தை வந்து நீ வந்து சொல்ற. அந்த விசிஷ்ட ஞானம்ன்றத நீ கல்பிக்கணும். நாங்க அது கிடையாது. வேத அஜ்ஞானம், வேத அக்கிரகணம் அப்படின்னு முதலே சொல்லிட்டோம். வேத அக்கிரகணம் தான். அந்த வேத அக்கிரகணம்ன்றது விசிஷ்ட ஞானம் தான் கிடையாது. நான் பிரத்யட்சமா இதம்னு பார்த்தேன், ரஜதம்னு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியல, முடிஞ்சு போச்சு. அதுதான் சொன்னோம், தத்தே தோரிய தத்தே சுத்தே மத்தியே கிம்தேன. அந்த சாமகிரினாலேயே ரெண்டுமே சித்திச்சுடுறது ரெண்டு பேரும். திருப்பி மூணாவது எதுக்கு கல்பிக்கணும்? அதனால சுத்தி ரஜதஸ்தலத்திலேயோ, அதாவது கிழிஞ்சலை பார்த்துட்டோ ரஜதம்னு சொல்ற சமயத்திலேயோ, அல்லது உண்மையான ரஜதத்தை பார்க்கற சமயத்திலேயோ பிரவர்த்திங்கிறது ஒரே மாதிரி இருக்கு. இப்ப வந்து பாருங்க, வெள்ளிய பார்த்தேன், வெள்ளின்னே எனக்கு ஞானம் வந்து, வெள்ளின்னே எனக்கு ஞானம் இருக்கு. அது கிழிஞ்சது கூட ஞானம் வரல. வெள்ளி உண்மையான வெள்ளி, அதன் எனக்கு பிரவர்த்தி வருது. அதே மாதிரி சுத்திய பார்த்துட்டோம், கிழிஞ்சலை பார்த்துட்டோம், இதம் பிரஜதம் அப்படின்ற ஞானமும் வருது. இப்போ ரெண்டு இடத்துலயும் பிரவருத்தி சமானமா இருக்கு, பிரவர்த்திக்கிறோம். ஆனால் இந்த சத்திய ரஜதம் பாருங்க, உண்மையான ரஜதம் அங்க எப்படி அப்படின்னாக்கா கிளுப்தமான சாமகிரி. கிளுப்தமான சாமகிரின்னா பிரத்யக்ஷமான அனுபவம், நேர இது ரஜதம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுடுச்சு. அதனால நான் அங்க பிரவர்த்திக்கிறேன். அதை கொண்டு நீ வந்து அதை கொண்டு இந்த கிழிஞ்சல் உண்மையான ரஜதத்தை பார்த்துட்டு கிழிஞ்சலை பார்த்தாலும் இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றதோ, அல்லது கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு உனக்கு வந்து பாருங்க, அந்த சமயத்துல சாமகிரியை கற்பிக்கிறது இல்லையோ, நீ விசிஷ்ட ஞானம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும். நீ அப்படி கொண்டு வந்தாதான் உனக்கு அந்நியதாக்கியாதி. விசிஷ்ட ஞானம், விசிஷ்டமான ஏக ஞானம். விசிஷ்டமான ஏக ஞானம்னா உலகத்துல பாருங்களேன், அயம் தேவதத்தக சாதுகு யுவா ரட்டவர்ணா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த தேவதத்தனானவன் சாத்விகனா இருக்கான், இவன் இளைஞனாக இருக்கிறான், இவன் வந்து ஷோப்பா இருக்கான் அப்படின்லாம் சொல்றோம். இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து தேவதத்தன் கிட்ட அன்வயிச்சு.
இது விசிஷ்ட ஞானம், விசேஷணத்தோடு சேர்ந்த ஞானம். அந்த மாதிரி நீ அதுதான் அந்த ஞானத்தை கொண்டுதான் கற்பிக்கணும் இதுலயும். அது உண்மையானது. தேவதத்தன் சோப்பா இருக்கான், தேவதத்தன் இளைஞனா இருக்கான், தேவதத்தன் நல்லவனா இருக்கான், வாசிகனா இருக்கான் அப்படின்றதுலாம் உண்மையானது. அங்க இங்க விரோதம் இல்லை. ஆனால் அயோக்கியனான ஒரு தேவதத்தன், அவனை பார்த்துட்டு இவன் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான். நினைச்சிருந்தாருனாக்கா அவனை நம்பி ஏதோ காரியத்தை பண்ணாக்கா அவன் குட்டிச்சோராக்கிடுறான். இப்போ அப்புறம்தான் தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்ப எப்படி வந்தது? கெட்டவனான தேவதத்தன் கிட்ட நல்லவன்னு ஒரு ஞானம் வந்தது. அவங்க கிட்ட இருக்கிற கெட்டத்தனத்துக்கும் நல்லத்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. தெரியாததுனால அங்க விசிஷ்ட ஞானம் வந்ததுன்னு நீ கற்பிக்கணும். உண்மையான நல்லவனான தேவதத்தன் கிட்ட இருக்கிற ஞானத்தையே இவங்கிட்டையும் நீ ஒரு கல்பிக்கணும். அந்த மாதிரி இந்திரிய சன்னிகரணமே இல்லையே. இங்க கிளிஞ்சலை பார்க்கச்சே ரஜதம் அப்படின்ற இடத்துலயோ, ரஜதத்தை பார்க்கச்சே வெள்ளிய பார்க்கச்சே கிளிஞ்சல் அப்படின்றதோ அந்த இடத்துல கண்ணால நம்ம பார்க்கல. இந்திரிய சன்னிகரணமே அங்க இல்லை. அந்த மாதிரி இல்லாத விஷயத்துல உனக்கு இது வெள்ளின்னு ஞானம் வருதுன்றியே, இதுக்கு என்ன நீ சமாதானம் சொல்லுவ? அதுக்கு நீ அனிதாக்கியாத வாதத்துல தலைய சுத்தணும். சிரோவேஷன பிராணாயாமம் தான் அந்த மாதிரி நீ பண்ணணும். நாங்க அக்கியாதி வாதத்துல என்ன சொல்லிடுவோம் அப்படின்னாக்க, ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஒரு சாமக்கிரி இருக்கு. அந்த சாமக்கிரியை கூட நாங்க சொல்லிடுறோம். பிரவருத்தியானது எப்படி அப்படின்னு தானே கேட்டேன். பிரவருத்தி எப்படி நிவர்த்தி எப்படின்னு கேட்டேன். அதுக்கு இதான் சாமக்கிரி. அந்த கிரகணம் ஸ்மரணம் ரெண்டுத்தினுடைய பேத அஞ்ஞானம் அந்த அந்த வஸ்துனுடைய சுரூபத்தினால வஸ்து பிரகாசிக்கிறது, வஸ்து வெளுப்பா இருக்கு, அதனால இது பண்றாங்க. அதுதான் அந்த பேத அக்கிரகணம். அதனுடைய காரணத்தினால அதை கல்பிக்கிறோம். அது கல்பிக்கிறதுன்றது கூட எப்படி? பேத அக்கிரகணம் எனக்கு தெரியுதே, இது ரஜதம் இல்லை நேதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வரைச்சு எனக்கு தெரியுது. முதல்ல நான் குழம்பிட்டேன், பேதத்தை நான் கிரகிச்சிக்கல, அதனாலதான் எனக்கு வந்ததுன்னு லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா? அதனால இப்படிதான். அத மாதிரிதான் உண்மையான ரஜதத்திலையும் பிரவர்த்தி இருக்குது. அத மாதிரிதான் உண்மையான ரஜதத்தை பார்த்துட்டு இது கிளிஞ்சல் அப்படின்ற இடத்துலயும் அது மாதிரி வருது. அதனால விசிஷ்ட ஞானம்னு நீ கல்பிச்சு அதிரிக்தமாக மூன்றாவது நிலையில் உள்ள விசிஷ்ட ஞானம்னு ஒண்ணு கல்பிக்கிறத காட்டலும் இருக்கிற ஒரு இதுலயே ஞானத்திலேயே ஒரு ஹேத்துவை கல்பிச்சிடுறோம். அது அந்த ஹேத்து பேத அக்கிரகணம்ன்ற ஹேத்து. இதுதான் தர்மி கல்பனாதா வரம் தர்ம கல்பனம் அல்ல தர்ம கல்பனா அப்படின்றாரு. ஒரு தர்மியை நீ கல்பிக்கணும். விசிஷ்ட ஞானம் ஒரு தர்மியை கல்பிக்கணும். நாங்க என்ன சொல்றோம்? அபேத ஞானம் இருக்கு. அங்க அபேத ஞானம் இருக்கிறதுனால பேத கிரகணம் இல்லைன்னு பேத அக்கிரகணம்ன்ற ஒரு தர்மத்தை கல்பிச்சு விடுறோம். அதனால எல்லாம் சரியா போடுறது. இதனாலேயே போருமே. இதை விட்டுட்டு எதுக்குன்னு இன்னொன்னு ஒண்ணு கல்பிக்கணும். அது கல்பிக்கிறது உனக்கு கௌரவம் வந்துடும். ஆகையினால பிரவர்த்தக ஞானம் என்ன அப்படின்னாக்க பேத அஜ்ஞானம், பேத ஞான அக்கிரகணம் அல்லது கிரகண ஸ்மரணம், இது ரெண்டுத்தினுடைய பேத அக்கிரகணம். அதுதான் இங்க காரணம். அதுதான் இங்க காரணம் அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டோம்னாக்க பிரவர்த்தக ஞானம் எதுன்னுட்டு ஸ்பஷ்டமா வந்துடும். இது எங்க பட்சத்துல யதார்த்த அக்கியாதியோ அல்லது அக்கியாதியோ, பிரபாகரன் சொல்ற அக்கியாதி நம்மளும் வச்சுக்கணும் அதுலயோ, அல்லது நாமளே சொல்ற யதார்த்தம் நம்ம சொல்றோமே அந்த இத சத்தியாதின்னு சொல்றாங்க. இதனாலலாம் நம்மள சொல்லச்ச சத்தியாதிவாசினா அப்படிங்கிறோம். எல்லாமே இருக்கு, எல்லாமே உண்மைன்னு சொல்ற இல்லையா? அது இதுல லாபம் இருக்கு, இதையே ஏத்துக்கலாம். இதை காட்டில அனுதாக்கியாதுன்னு ஒண்ணு கல்பிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேர்த்துட்டு அதனுடைய தாத்பரியத்தை பார்ப்போம்.
भेदाज्ञानात् प्रवृत्तौ न कथमुपरतिः स्यात् अभेदात् तदीत्या रूप्यारूप्ये भ्रमादौ इव यदि नयतः अनिष्टभेदाग्रहात् आधारे भेदवर्ज्यं स्फुरति सदृशवस्त्वन्तरे च उपपन्ना तत्तत् वस्तुचितैव व्यवहृति नियतिः त्वन्मते बुद्धिवन्नः அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பேத அஜ்ஞானாத், என் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்க்கிறேன். அந்த வஸ்துல அது என்னது? கிழிஞ்சல். அந்த கிழிஞ்சல்ல ரஜத பேதஸ்ய அக்ரஹணா, ரஜத பேதம் தெரியல. ஸ்மரிக்கப்பட்ட வெள்ளி, அந்த ஞானத்துக்கு கிரகிக்கப்பட்ட இதம், இதம் சப்த வாக்கியம் கிரகிக்கப்பட்டது, அது அதிஷ்டானம், அவ்வளவுதான் சொல்லுவோம். அது இதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம கிழிஞ்சல அப்ப தெரியாது. அதனால பேதமானது அக்கிரகிக்கிறது. அதனால பிரவர்த்திக்கிறதுல அவன் யார் அவன்? ரஜதத்தை ஆசைப்படுறவன், வெள்ளியை ஆசைப்படுறவன், அவன் அதுல பிரவர்த்திக்கிறான். அத ஒத்துண்டாக்க அவன் நம்மளை கேட்கிறான், அது கேள்வி கேட்கிறான். ரூபிய அரூபிய பிரமாதோ, ரூபியம் காணப்பட்டது எது? ரஜதம். இதம் ரஜதம் இடத்துல ரஜதம்ன்றது காணப்பட்டது. அரூபியம் அது எது? கிழிஞ்சல். அந்த சுக்தி பிரமஸ்தலத்துல அர்த்தம். ஆதி சப்தத்தினால சந்தேகம் எல்லாம் வரணும், அது பின்னாடி சொல்ல போறேன். அதனால அங்க அபேத அப்பிரதீத்தியா, பேதம் கிரகிக்கப்படல. அதனால பிரவருத்தி ஹேதோ, பிரவருத்தி வந்துருத்தோ, அதான் பிரவருத்தி ஹேது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்மளை பார்த்து அவ கேட்கிறா, ரஜத அபேத பிரதீதியே, ரஜத அபேத பிரதீதி இல்லைன்னாக்கா உபரதி. எனக்கு முதல்ல அபேத ஞானம் இல்லை, இப்போ வேத ஞானமே இருக்குது. அப்போ வெள்ளியை பார்த்துட்டு கிழிஞ்சல் உனக்கு ஞானம் வந்தது. வெள்ளியை பார்த்து கிழிஞ்சல் ஞானம் வந்து உபரதிகி நிவர்த்திகி கதம் நப்சியா, ஏன் வராது? பதில் சொல்றதுக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் இருக்கு. அந்த சமயத்துல இவனுக்கு பிரவருத்தி கூட வராம போயிடணும். வேத நிவர்த்தி இருக்கோ, நிவர்த்தி நீ ஒத்துருக்க. இது கிழிஞ்சல் அப்படின்னு சொல்ற இடத்துல, வெள்ளியை பார்த்துட்டு இது கிழிஞ்சல் அப்படின்னு சொல்ற சமயத்துல நமக்கு நிவர்த்தி இருக்கு, நம்ம கிட்டேயே போக மாட்டோம். வெள்ளியா இருந்தா கூட இது கிழிஞ்சல் ஞானம் வந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு நம்ம போறது இல்லை. அந்த மாதிரி இதம் ரஜதம் அப்படின்ற இடத்துல கூட வேத அஜ்ஞானம் தானே, அப்போ ரஜதமே இல்லையே. எப்படி நிவர்த்தி வந்தது போக மாட்டோம். அவன் பிரவருத்தியும் இல்லாம போட்டமே, அதனால பிரவர்த்தக ஞானம் எதுன்னா ஞானம் இல்லை. இது ரஜதம் அப்படின்னு எனக்கு ஞானம் வந்தது, இது கிழிஞ்சல் அப்படின்னு எனக்கு ஞானம் இல்லை. எனக்கு அந்த ஞானம் இல்லாததுனாலதான் நான் பிரவர்த்திச்சுட்டேன். அதனால எது எனக்கு இஷ்டம்னு தோன்றதோ அப்போ பிரவர்த்தி வந்துடும். எது எனக்கு அனிஷ்டம்னு வர்றதோ ஞானம், அப்போ நிவர்த்தி வந்துடும். அதனால இஷ்டமானது இல்ல, அது கிழிஞ்சமானது இல்ல. ஆனால் வெள்ளியின் ஞானம் வந்தது, அப்ப என்ன பண்ணுது? இது இஷ்டம், அனிஷ்டத்துல இஷ்டத்த ஞானம் வந்தது, அதனால பிரவர்த்தி வந்துருச்சு. ஆகவே அந்தாட்சியாதி. அத மாதிரி அனிஷ்டத்துல எனக்கு கிழிஞ்சல பார்த்தா அது இஷ்டத்துல அனிஷ்டத்துவ ஞானம் வந்தது. எது இஷ்டம்? வெள்ளிங்கிறது. அங்க வெள்ளிதான் இருக்கு, ஆனா அதை கிழிஞ்சல் நினைச்சுட்டான். அப்ப அது அனிஷ்டத்துவ ஞானம் வந்துருச்சு. அதனால அது நிவர்த்தகமா போயிடுச்சு. அதனால இந்த அந்நியதாக்கியாதின்றது ஒத்துண்டுதான் ஆகணும்.
இஷ்டமான விஷயத்துல அனிஷ்டம்னு ஞானம் வருது, அனிஷ்டமான விஷயத்துல இஷ்டம்னு ஞானம் வருது. அத மாதிரி ஒண்ணு இன்னொன்னு மாதிரி தானே தெரியுது. அதனால அன்னிதாக்கியாயி தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஆக்ஷேபிச்சா. அதுக்கு பதில் இது எதி, நீ இத மாதிரி சொன்னியானாக்க தவறு. ஏன் அப்படின்னா ஏதா ஏன் தெரியும் இல்லையோ, சா நிவர்த்தி, அந்த நிவர்த்தி அனிஷ்ட பேத அக்ரஹா, வெள்ளிய பார்த்துட்டு கிழிஞ்சல்னு ஞானம் வந்துருக்கு. அந்த சமயத்துல எப்படி அவன் வானான்னு விட்டான் அப்படின்னா இது இஷ்டம்தான், ஆனால் அனிஷ்டமா தெரியுது பாருங்க. அந்த அனிஷ்டமான கிழிஞ்சலா தோன்றது, அனிஷ்டத்தினுடைய பேதம் கிரகிக்கப்படலை. இது அனிஷ்டம் அப்படின்னு பேதம் அது கிரகிக்கப்படலை. அது கிரகிக்கப்படாததுனால இவன் என்ன பண்றான்னாக்கா வந்து விளைகிறான் எனக்கு வேண்டாம். ஏன்னா இஷ்டம் கிழிச்சிருந்தானா எடுத்துன்னு வந்திருப்பான் வெள்ளியை பார்த்துட்டு. ஆனால் இது அனிஷ்டம் தான் கிரகித்தான், அதனால அனிஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் பேதம் கிரகிக்கப்படலை. அதனால நீ என்ன சொன்ன, அனிஷ்டத்துவ ஞானம் பிரவர்த்தகம் நிவர்த்தகம், இஷ்டத்துவ ஞானம் பிரவர்த்தகம் நீ சொன்ன. அங்க இஷ்டத்துவ ஞானம் இல்ல, அனிஷ்டத்துக்கு இது பேதம் தெரியல. அனிஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் பேதம் தெரியல. ரெண்டு இடத்துல அனிஷ்டத்தை இஷ்டமா பார்க்கறதோ இஷ்டத்தை அனிஷ்டமா பார்க்கறதோ இல்ல, ரெண்டுத்துக்கும் பேதம் கேட்கப்படல. அதனால பேதாகிரகம் தான் பிரவൃத்தியிலையும் நிவர்த்தியிலையும் காரணமா இருக்கு. அதனால இஷ்ட பேத அக்கிரகணம் பிரவൃத்தி, இஷ்ட பேதம் இது கிழிஞ்சல், அதை கிரகிக்கல, இது வெள்ளி அப்படின்னு கிரகிச்சுட்டான். அதனால இஷ்ட பேதமானது வெள்ளி, அதனுடைய இஷ்டமானது வெள்ளி, அதனுடைய பேதம் கிழிஞ்சல்ல இருக்கு. அந்த கிழிஞ்சலை இவன் கிரகிக்கல, அதனால இவனுக்கு பிரவೃத்தி உண்டாச்சு. அதே மாதிரி வெள்ளிய பார்த்துட்டு கிழிஞ்சல்னு வரைச்ச அது அனிஷ்டம். கிழிஞ்சல்ன்றது உண்மையிலேயே நமக்கு இஷ்டமானதுதான் இருக்குது. இஷ்டமான வெள்ளியை காட்டிடும் அனிஷ்டமான கிழிஞ்சலனுடைய ஞானம் அங்க வந்துருது இல்லையா. அதனால அனிஷ்ட பேதம் தான் கிரகிக்கப்பட்டிருக்கு, அனிஷ்ட பேதம் கிரகிக்கப்படல, இஷ்ட பேதம் தான் கிரகிக்கப்பட்டிருக்கு. அதனால நிவர்த்தியில அது காரணம். அதனால இஷ்டத்துவ ஞானம் பிரவೃத்தியில அனிஷ்டத்துவ ஞானம் நிவர்த்தியில அப்படின்னு நீ கற்பிக்க வேண்டாம். அத அனுபவபூர்வமா சாதிக்கிறார் சுவாமி. ஆதாரே அதிஷ்டானம், இந்த கீழே ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், அந்த முன்னாடி இருக்கிற வஸ்துவை பார்க்கறது அதிஷ்டானத்துல பேதவர்த்தியம், பேதம் இல்லாம அது சுக்தியா அல்லது கிழிஞ்சலா அல்லது வெள்ளியா அப்படின்னு விசேஷ ஆக்காரமே தெரியல. வேற என்ன தெரிஞ்சது, அது வெளுப்பா இருக்கு, அது பிரகாசமா இருக்கு, அதுதான் ஸ்பிரிக்கிறது, பிரகாசிக்கிறது நமக்கு. அப்ப என்ன ஆகுது, சதுரிச வஸ்துவந்தரே, அதுக்கு சமமான ஒரு வஸ்து வெளுப்பா இருக்கு கிழிஞ்சல், அதுவும் பிரகாசிக்கிறது. அதனால அதை கொண்டு அதுக்கு ஒப்புமை வச்சு பார்த்தோன்னா வெள்ளின்னு தெரிஞ்சு விடுறது. சதுரஜ வஸ்துவந்தரி, அதுல அந்த ரூப சாதிருஷ்யம் இருக்கு. அந்த ரூப சாதிருஷ்யத்தை வச்சு பார்க்கும் பொழுது பேதம் தெரியல. அதனால ஒப்ப பண்ணா இது பொருத்தமா தானே இருக்கு. அதனால பிரவೃத்தியானது பொருத்திதான் இருக்குது. அதே மாதிரிதான் நிவர்த்தியும் அப்படிதான். அங்கேயும் அது மாதிரி நமக்கு தெரியல. ரெண்டு இடத்துலயும் வெளுப்புதான், ரெண்டு இடத்துலயும் வெளுப்புதான், ரெண்டு இடத்துலயும் பிரகாசம்தான். அந்த ரெண்டு வஸ்துலையும் அது இருக்கு, கிழிஞ்சல்லையும் இருக்கு வெள்ளியிலையும் இருக்கு. ஆனால் கிழிஞ்சல வெள்ளியா பார்க்கும் பொழுது அப்போ இஷ்ட பேத அக்கிரகணம். ஆனால் இதை பார்க்க வெள்ளிய கிழிஞ்சலா பார்க்கும் பொழுது அனிஷ்ட பேத அக்கிரகணம். அதுக்குதான் மூணு விதமான இதெல்லாம் அவ பாட்டனை நாமத்துக்கால் சொன்னா, நையாயிகால் சொன்னா. அதே பாஷ்யகார திருவள்ளமோ இந்த ரெண்டுவே போர்மை பிரபாகரன் சொல்ற மாதிரி விசிஷ்ட ஞானம் எதுக்கு சொல்லணும்? சரி, இத மாதிரி எப்படிதான் வரும்? அது
நீ இந்த மாதிரி சொல்றையே அது எப்படி வரும் அப்படின்னாக்க விவகார நியத்தி இருக்கே, விவகார நியமம், இது பிரவருத்தி, இங்க பிரவருத்தி வருதுன்னு விவகாரம், இங்க நிவர்த்தி வருதுன்னு விவகாரம் இருக்கு. அதுக்கு மூலம் என்ன அப்படின்னா அந்தந்த வஸ்துவை குறிச்சி இருக்கிறதுனாலதான் அந்தந்த வஸ்துவை வச்சுட்டு அதை சொல்றோம். நான் வெள்ளின்னு தெரிஞ்சிருந்தேன்னாக்க வெள்ளி எனக்கு பிடிக்கும், அதனால பிரவருத்தி வருது. நான் கிழிஞ்சல்னு தெரிஞ்சிருந்தேன்னாக்கா அந்த கிழிஞ்சல் எனக்கு பிடிக்காது, அதனால எனக்கு அங்க பேத அஜ்ஞானம், ரெண்டு இடத்துலயும் பேத அஜ்ஞானம், அதனால எனக்கு நிவர்த்தி வந்துடுறது. அதுவே பொறுமை. அது ஒன் பட்சத்துல பாத்துக்கோ. சொன்னதே ஒன் பட்சத்துல அன்னிதாக்கியாதி வாதத்துல புத்திவத். என்ன புத்தி? நீ விசிஷ்ட ஞானம்னு ஒண்ணு சொல்ற, நீ விசிஷ்ட ஞானம் கல்பிக்கணும், கடைசியில சொல்லணும் இது ஒண்ணு இன்னொன்னா தெரியறது. நீ அங்க பரியாசனம் பண்ணணும். அது மூன்றாவது நிலை. முதல் நிலை இரண்டாவது நிலை ரஜதம் அப்படின்றது. இந்த ரெண்டு தக்காளும் மூணாவது நிலை. இந்த மாதிரி முன் தெரிகிற வஸ்து ரஜதமாக தெரிகிறது, முன்னாடி இருக்கிற வஸ்து ரஜதமாக வெள்ளியாக தெரிகிறது அப்படின்னு நீ கல்பிக்க ஒண்ணது மூணாவது விசிஷ்ட ஞானம்ன்றது. அந்த விசிஷ்ட ஞானம் நீ சொன்னதை காட்டிலும் நாங்க எங்க பட்சத்துல அத்தியாதிவாதியான எங்க பட்சத்துல அந்த விவகார நீதி கிருத்தமா இருக்கிறது இருக்கு. எது அப்படியே பாக்குறோமோ அதை நாங்க ஒத்துக்கிறோம். பாக்குறது என்னவா பார்த்தோம்? கிழிஞ்சல்னு எனக்கு தெரியாது, வெள்ளியாவே பாக்குறேன். வெள்ளி எனக்கு தெரியாது, கிழிஞ்சலாவே பாக்குறேன். கிழிஞ்சல் தெரியாம வெள்ளியா பார்த்தாக்கா பிரவர்த்தி, வெள்ளி தெரியாம கிழிஞ்சலா பார்த்தாக்கா நிவர்த்தி. அந்தந்த வஸ்து உச்சிதம் தான், வஸ்துவுக்கு உச்சிதமானது. அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்குது. அதனால எல்லாம் எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடுது. ஆகவே பிரவர்த்தகம் ஞானம் எது? பேத அக்கிரமணம். நிவர்த்தகம் ஞானம் அது பேத அக்கிரமணம். அவ்வளவுதான். அதை சொன்னாலே போரும். இதை காட்டி நீ தனியா கல்பிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப பாருங்க, பேதாஜ்ஞானாத் பிரவர்த்தோ ந கதமுபரதிஹி ஸ்யாத் அபேதாத் பிரதீத்யா ரூப்யாரூப்ய பிரமாதோ இவயதின யதோ அனிஷ்ட பேதாக்ரஹாத் ஆதாரே ஏதபத்யம் ஸ்வரதி சதுருஷவஸ்வந்தரே சோபபண்ணா தத்தத்வஸ்தூசிதைவ வியவஹிருதி நியதி ஸ்வன்னதே புத்திவண்ணஹ. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.